ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம பால் கவரு அப்புறமா வந்து வேஸ்ட்டான பால் கவர்லாம் வச்சு தான் இன்றைக்கி மல்லிகைப்பூ வந்து செய்ய போகிறேன். அதுக்கு வந்து நல்ல வெந்நியை கொதிக்க வச்சுட்டு அதில் வந்து ரின் பவுடர் வந்து நான் வந்து தட்டிக்கிறேன். உங்களுக்கு என்ன பவுடர் பிடிக்குமோ அதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஆவி வந்ததுக்கப்புறம் இந்த பொடியை போட்டுட்டு நம்ம வேஸ்ட்டாக இருக்க பால் கவரு, தயிர் கவரு எல்லாமே இதில் வந்து ஆட் பண்ணி விட்டுருங்க. இது வந்து ஒரு 1 ஹவர் கிட்ட வந்து நல்லா ஊறணும். அப்போனா தான் இதில் உள்ள கலர் எல்லாமே நமக்கு வந்து ரிமூவ் ஆயிரும். நம்ம வந்து இதை வந்து நல்லா அந்த வெந்நீரில் வந்து டிப் பண்ணி நல்லா விட்டுக்கோங்க. விட்டதுக்கப்புறமா ஒரு கத்தி இல்லைன்னா ஒரு கரண்டி வச்சுட்டு கூட நீங்கள் வந்து நல்லா அந்த சோப்பு நுரையில வந்து டிப் பண்ணி விட்டுருங்க. நல்லா டிப் பண்ணி விட்டுருங்க. அந்த கலர் கூட வருது பாருங்கள். நம்ம டிப் பண்ணி விட அந்த பாக்கெட்டில் உள்ள கவர் ஃபுல்லாக அந்த கலர் ஃபுல்லாமே அந்த தண்ணியில் வந்து இறங்குது பாருங்கள். நல்லா வந்து நம்ம டிப் பண்ணி விட்டுகிட்டே இருக்கலாம். இது வந்து என்னென்னா ஒரு மணி நேரம் வந்து நல்லா ஊற வச்சுருங்க. அந்த வெந்நியோட சூடும் ஆறிடும். நல்லா 1 ஹவர் ஊற வச்சதுக்கப்புறமா நான் வந்து தேங்காய் நார் தான் எடுத்துருக்கிறேன். வேறு ஸ்க்ரப்பு அதெல்லாம் வச்சு நான் வந்து யூஸ் பண்ணலை. ஒன்லி தேங்காய் நார் மட்டும்தான் வச்சு, தேங்காய் சவறு வச்சு தான் நான் வந்து தேய்ச்சி எடுக்கிறேன். ரொம்ப அழுத்தி வந்து நம்ம தேய்க்கக்கூடாது. கவர் வந்து ஒரு மாதிரி சுருங்கி வந்து நமக்கு வந்து கிடச்சிரும். இப்போ வந்து நல்லா இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி அந்த கலர் எல்லாமே போயிடும். தேய்ச்சி எடுத்துருங்க. ரொம்ப அழுத்தி தேய்க்கும்போது அந்த கவர் வந்து சுருங்கிரும். நமக்கு வந்து பாலிஷாகவே இருக்கணும் அப்படின்னா நைஸாகவே நம்ம தேய்ச்சி எடுத்தாலே போதும். கலர் வந்து ஈஸியாகவே நம்ம போயிடும். அதேமாதிரி வெந்நி வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. கவர் வந்து சுருங்கிரும். இந்த மாதிரி நார்மல் சூட்லேயே வந்து நம்ம வந்து நல்ல தேங்காய் நார் வச்சு தேய்ச்சிக்கலாம். அப்புறம் பாத்திரம் விளக்குற இரும்பு சக்கெலாம் வச்சு தேய்க்கவே கூடாது. நான் வந்து இப்படி தேய்ச்சி எடுத்துட்டேன் பாருங்கள். எனக்கு எதுவுமே சுருங்கல் எதுவுமே கிடையாது கவரில். நல்ல பாலிஷாக இருக்குது கவரு. நான் வந்து தயிர் கவர் வந்து கம்மியாக தான் எடுத்திருந்தேன். அது வந்து ஒரு 5 கவர் இருக்கும். பால் கவரு கம்மியாக தான் நான் வந்து எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து சைஸ் வந்து மேலே வந்து 4 சென்டிமீட்டர் எடுத்துக்கோங்க. அந்த முக்கு இருக்கு இல்லையா, முக்கோணம், அது வந்து 2 சென்டிமீட்டர் எடுத்துட்டு மேலே வந்து கோபுரம் மாதிரி வந்து வரைஞ்சி எடுத்துக்கோங்க. இதுதான் அந்த பூவோட லிமிட்டு. அடியில் வந்து நான் பாசி வந்து கோர்த்துருக்கிறேன், வெளியில் வரக்கூடாது அப்படின்ட்டு. நல்ல 4 மடிப்பாக நூலை மடித்து எடுத்துகிட்டு ஒரு உருளைக்கிழங்கு, உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டு ஏதாவது நீங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதில் குத்திட்டு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி உருளைக்கிழங்கு தான் எடுத்துருக்கிறேன். அதில் குத்திட்டு இப்போ அந்த இதை வந்து உள்ளே ஒரு மடிப்பு, வெளியே ஒரு மடிப்பு மடித்து எடுத்துகிட்டு சைடு வந்து விசிறி மாதிரி இருக்கும். நான் இது வந்து ஃபஸ்ட் டைம் செய்கிறேங்க. இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். மேலே ஒரு மடிப்பு, கீழே ஒரு மடிப்பு, அந்த மடிப்பிலே இன்னொரு மடிப்பு வச்சிங்கன்னா வந்து பூ வந்து நல்லா நெருக்கமாக கிடைக்கும். நான் வந்து மேலே ஒரு மடிப்பு, கீழே ஒரு மடிப்பு வந்து மடிச்சிருக்கிறேன். பாருங்கள், சைடில் வந்து 3 அடுக்கு விசிறி மாதிரி இது நமக்கு வந்து வருது பாருங்கள். ஓலை விசிறி இருக்குல்ல, அந்த மாதிரி. இப்போ வந்து நல்ல நூலில் அடுக்கடுக்காக நல்லா வந்து ஸ்டார் மாதிரி கொறுத்து எடுத்துருங்க. இந்த சைடு ஒரு 2 பூ, இந்த சைடு 2 பூ, நல்லா பூ மாதிரியே நல்லா கொறுத்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நமக்கு கொஞ்சம் பூ வரும். ரொம்ப பூ வந்து நூலில் வந்து கொறுத்து வச்சிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கொறுத்துட்டு நம்ம வந்து கீழே வந்து இழுத்து விட்டுறணும். நிறைய பூ கொறுத்துட்டு வந்து நமக்கு வந்து வராது. நான் ஃபஸ்ட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கொறுத்ததுக்கப்புறமா கீழே நூல் அந்த அந்த இது வந்து இழுத்து விட்டுருங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், எனக்கு இவ்வளவு கிடச்சிருக்கு. நான் வந்து நூலில் இவ்வளோ தான் எனக்கு கிடச்சிருக்கு. அதுக்கப்புறமா நான் கட்டிட்டு ஃபுல்லாக காமிக்கிறேன். எனக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு பாருங்கள். இது ஒரு 1/2 மீட்டர் தான் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.